ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். மருதாணி வைக்க யாருக்கு தான் பிடிக்காதுங்க? மருதாணி வச்ச கை ரொம்ப செக்கச்செவேர்னு பிடிக்கணும்னு தான் எல்லாருக்குமே ஆசையாக இருக்கும். அதுக்கு நான் சொல்கிற டிப்ஸை ஃபாலோ பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கும் ரிசல்ட் கிடைக்கும். அதுக்கு முதல்ல மருதாணி இலையை நல்லா பச்சை பசேர்னு இலைகள் காயாமல் இருக்கணும். எப்போவுமே மருதாணி இலை அரைக்கும் போது தண்ணி அதிகமாக ஊற்றி அரைக்காமல் எலுமிச்சைப்பழ சாறு மட்டுமே ஊற்றி அரைக்கணும். டிப்ஸ் நம்பர் 1, அரைக்கும்போது சுண்ணாம்பு சேர்த்துக்கணுங்க. இதில் என்ன ஒர்க் அவுட் ஆகுதுன்னா, வெத்தலை போடுவாங்க பார்த்தீங்களா, அதே வெத்தலை பாக்கு சுண்ணாம்பு அதே ட்ரிக்கை யூஸ் பண்ணி தான் மருதாணி அதுக்கு பதிலாக சேர்த்துக்கிடுதும். பாக்கு பாக்காக இருந்தாலும் சரி, இல்லை ரோஜா பாக்காக இருந்தாலும் சரி யூஸ் பண்ணுங்க. அதோட சுண்ணாம்பு சேர்க்க மறந்துடாதீங்க. நம்ம மருதாணி எவ்வளோ குவான்டிட்டி எடுத்துக்கோமோ அதுக்கு ஏற்றபடி கிராம்பும் ஆட் பண்ணிக்கலாம். குறைவாக எடுத்தால் 2 ஆட் பண்ணிக்கலாம், அதிகமாக எடுத்தால் 4 கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் சொன்ன மாதிரி எலுமிச்சைப்பழ சாறு, பாக்கு, கிராம்பு, சுண்ணாம்பு இந்த 4யும் சேர்த்து பாருங்க. அது மட்டும் இல்லாமல் மருதாணி அரைச்சி ஒரு 2 மணி நேரம் அதை ஊற விடுங்க. அரைச்ச உடனே அதை எடுத்து கையில் வைக்காம, கையில் வைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம கையை நல்லா வாஷ் பண்ணிட்டு நம்ம கையில் எலுமிச்சைப்பழ சாறு இருக்குது பார்த்தீங்களா, அதை தடவிடுங்க. அதுக்கப்புறம் தாங்க இந்த மருதாணியை வைக்கணும். இந்த மருதாணியை வச்சதுக்கப்புறம் ஒரு 4 மணி நேரம் ஆனால் கூட போதுமானதாக இருக்கும். இல்லை ஓவர் நைட்டு நீங்கள் விட்றா இருந்தாலும் ஓகே தான். ஃபைனலாக மருதாணி வச்ச கையை நம்ம கழுவுனதுக்கப்புறம் தேங்காய் எண்ணெய் இல்லைன்னா தைலம் இருக்குது பார்த்தீங்களா, தலைவலி தைலம் இல்லைன்னா விக்ஸு, இந்த மாதிரி ஏதாவது ஒன்று தேய்ச்சிக்கலாம். அப்படி தேய்க்கிறதுனால கொஞ்ச நாள் நீடிச்சு நிற்கும் கையில். நான் சொன்ன டிப்ஸை ஃபாலோ பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும். மருதாணி வச்ச கை நல்லா செக்கச்செவேர்னு இருக்கும். இதுபோல் நல்ல தகவல் தெரியுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் வாட்சிங் மை வீடியோ.